நாட்டுல அவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, ஊழல் நடக்குது, கஞ்சா போதை கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பத்தி இந்த மீடியாக்காரர்கள் பேசுங்கடான்னா, விஜய் பின்னாடி விளக்க தூக்கிக்கிட்டே அலைகிறாங்க. எடுத்த உடனே எனக்கு கோபம் வருது. இப்படிதான் வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். வேற வழி இல்ல. இப்ப விஜய் அவர்களுடைய மனைவி நேத்து விவாகரத்து கொடுத்தாங்க அப்படின்னு செய்தி. இது டிசம்பர் மாசம் வந்தது. அதை நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். நேத்து ஏன் அது தேவை இருக்கு அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி உலகத்திலேயே கேவலமான அரசியல் அப்படின்னா இந்தியாவில் நடக்கிறது. இந்தியாவிலேயே கேவலமான அரசியல் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கிறது. தமிழ்நாட்டிலேயே கேவலமான அரசியல் அப்படின்னா திமுக காரம் பண்ற கேடுகட்ட அரசியல் அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். விஜய் ஒரு நடிகையோட கெட் டுகெதர் லைஃப்ல இருக்காரு. அதாவது திராவிட பாஷையில திருமணம் கடந்த உறவுல இருக்காரு. அதனால நான் டைவர்ஸ் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்ல. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் மாசம். இப்ப ஏன் அது வரணும்? வெக்கமாவே இல்லையாடா உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டு மீடியாக்காரர்களை தான் கேட்கிறேன். ஏன்னா திமுக இவ்வளவு கேவலங்களை அரங்கேற்றுது. 507 வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒன்னையும் கிழிக்காம இங்க நாங்க அறுத்து தள்ளிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. இத கொடுமையோட உச்சம் என்னன்னா, இந்த நியூஸ் 24 தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல ஒரு பத்திரிகையாளரை அடிச்சு வெளுத்து விட்டான் ஒரு திமுக எம்எல்ஏ பழனியாண்டி. சட்டவிரோத குவாரியை போய் படம் எடுத்ததுக்காக வச்சு அடின்னு அடிச்சு அந்த பத்திரிகையாளர்கள் மேலேயே கேஸ் போடுறாங்க. அந்த நிறுவனத்தோட தலைமை செய்தியாளர் நெல்சன் சேவியர்னு ஒரு 200 ரூபா கொத்தரிமா இருக்கான். அவனா அதை பத்தி வாயை திறக்கவே இல்லை. வானத்துக்கும் பூமிக்குமா நேற்று குதிக்கிறாங்க. ஐயோ விஜய் அப்படிப்பட்டவர், விஜய் இப்படிப்பட்டவர். பர்சனலா பேசணும்னு வச்சுக்கீங்களேன், காரி மூஞ்சில துப்புற மாதிரி இருக்கும் உங்களோட பர்சனல்லாம். உங்களுக்கு பழைய வீடியோ ஒண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. நடிகை, மூத்த நடிகை ஆச்சி மனோரமா அவங்க மறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படிங்கிறது நடக்குது. அந்த பாராட்டு விழாவில் போய் ஆட்சி அப்படி நடிச்சாங்க இப்படி நடிச்சாங்க அப்படின்னு பழம்பெருமைகள் எல்லாம் பேசி அவங்கள கௌரவப்படுத்தி இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது நல்லா இருந்திருக்கும். இந்த முத்தமிழ் வித்த கருணாநிதி அங்க போய் என்ன தெரியுங்களா பேசினாரு? அவரு 2வது பொண்டாட்டி வச்சிருந்ததை முதல் பொண்டாட்டிக்கிட்ட மனோரமா தான் போட்டு கொடுத்துச்சான். வெக்கமே இல்லாம இதை பேசின கூட்டம்டா நீங்க. நீங்க அடுத்தவனுக்கு ஒண்ணுனது வானத்துக்கு பூமா குதிக்கிறீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மேடையில மனோரமா உட்கார்ந்துருக்காங்க. மனோரமாவை புகழ்ந்து பேசணும். ஏன்னா அவங்களுக்கான பாராட்டு விழா தான் அவரு. மனோரமா என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நாள் நான் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறேன். அப்போது என்னுடைய துணைவியார் ராசாத்தி அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதபடி மருத்துவமனைக்கு ஓடி வருகிறார்கள். அப்போதெல்லாம் நான் அவரோடு தொடர்பில் இருந்தது எனது மனைவி தயாளுக்கு தெரியாது. திடீரென்று எனது மனைவி தயாளு மனோரமாவிடம் யாரும்மா இந்த பெண் இப்படி கதறி கதறி துடிக்கிறாரே, யார் இவர்? தலைவர் மீது அவ்வளவு பெரிய பக்தி உள்ள ஒரு மகளிரணி தொண்டரா நான் பார்த்ததில்லையே என கேட்டார். அப்போது இந்த மனோரமா, அக்கா ஊருக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியாம போச்சு, இதுதான் ராசாத்தி அம்மா, உங்களோட சக்காலத்திம்மா, சக்காலத்தி, உங்க வாழ்க்கைய கூறு போட வந்தா அப்படிங்கிற மாதிரி இவரு பில்டப் கொடுக்குறாரு மனோரமாவுக்கு. இதை கேட்டுட்டு மனோரமா ஒரு பக்கம் சிரிக்க, தயாளு ஒரு பக்கம் சிரிக்க, ராசாத்தி ஒரு பக்கம் சிரிக்க, தான் பெரிய சாதனை பண்ணிட்டதா கருணாநிதி சிரிச்சுக்கிட்டு இருக்க. உடன்பிறப்புகள் 200 ரூபா கொத்தரிமைகள், சூப்பர்ரா தலைவர், சூப்பர்ரா தலைவர், சூப்பர்ரா தலைவருங்கிறானுங்க. அது என்னடா உங்க தலைவர் அவரோட மனைவிக்கு தெரியாம இன்னொன்னு வச்சிருந்தா அது சூப்பர்ரா சூப்பர்ரான்னு கை தட்டுவீங்க. விஜய் மேல அவரோட மனைவி ஒரு புகார் கொடுத்தா, சே இவ்வளவு மோசமானவரா விஜய் அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஏன்னா எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ரத்தம், மத்தவங்களுக்கு தக்காளி சட்னியா? வெக்கமா இல்ல? சரி, அவர் ஒரு உறவுல இருக்காரு அப்படின்னு ஒரு மனைவி சொன்னாங்க அப்படின்னே வச்சுப்போம். சரி, பர்சனல நோண்டி பார்த்தா நார்மேடா எல்லாரோட ஒரு பர்சனலும். விவாகரத்து தானே கேட்டாங்க. விஜய் ஒரு நடிகையோட கெட் டுகெதர் லைஃப்ல இருக்காருன்னு தானே சொன்னாங்க. இல்ல கூப்பிட்ட நடிகை வரல அப்படின்னு பால் டாயிலா குடிச்சாரு. ஒரு கட்சி தலைவனா கேவலம் ஒரு பொம்பளையா பால் டாயில் கொடுக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு நாம திட்டலாம், சாத்தியம் இருக்கு. உன்னை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் நூத்துக்கணக்கான தொண்டை, லட்சக்கணக்கான தொண்டை, கேவலம் ஒரு நடிகைக்கா நீ பால் டாயில் குடிக்கிறிய, அதெல்லாம் நியாயமாயா அப்படின்னு கேட்கலாம். பட் இங்க அப்படி எதுவுமே நடக்கலையா? பால் டாயில் குடிச்ச பஞ்ச பரதேசி கூட்டம்லாம் அடுத்தவனை பார்த்து பர்சனல் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத கேட்கும் போது உண்மையிலேயே கேவலமா இருக்கு, வேதனையா இருக்கு.
உங்க முதுவ பாருங்கடா, 1008 அழுக வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கதைக்கு வந்து ஆட்டிக்கிட்டு உக்காந்துருக்கீங்க. இதுல இந்த மீடியாக்காரர்களுக்கு இதுல என்ன தேவை இருக்கு? ஏன் இது வெளியே வந்தது? இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. காங்கிரஸ் டிவிகேவோட போறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி போச்சு. திமுக நம்பியது 3 முக்கியமான விஷயங்கள். 1, எப்பவும் போல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட வாக்கு. 2வது, நாங்க இல்லைன்னா பாசிச பாஜக உள்ள பூந்துரும், நாங்க அப்படியே குறுக்க அண்டை கொடுத்து தடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க உருட்டதால இன்னும் திமுகவை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை தலித் சமூக வாக்கு. 3வது, நாங்க 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம், இப்ப 5000 கோடைகால தொகையோட சேர்த்து கொடுத்துட்டோம், இலவச மகளிர் விடியல் பயணத்தை கொடுத்து விடியலை கிழிச்சிட்டோம், வெல்லும் தமிழ் பெண்கள்னு மாநாடு நடத்தி அறுத்து தள்ளிட்டோம், பெண்கள் ஓட்டலாம் எங்களுக்கு தான். இதுதான் திமுகவோட வெற்றிக்கான சூத்திரமா இருந்தது. இத விஜய் இந்த சூத்திரத்துல சுண்ணாம்பு தடவிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, கிறிஸ்துவ வாக்குகள் கிட்டத்தட்ட 70% மேல விஜய் அவர்களுக்கு போறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. 2வது, இஸ்லாமிய சமூக வாக்குகளை கொத்தா ஓசியில வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுல கொஞ்சம் விஜய்க்கு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறைவான சதவீதமா இருந்தாலும் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இவங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்க ஆண்டு கழிச்ச லத்தனத்துக்கு இவங்க கொடுத்த பொய் வாக்குறுதிகளுக்கு இவர்களுக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ் நாங்க கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு இந்த ஒண்ணுத்துக்கும் போறாத பன்னீர்செல்வம்ங்கிற ஓபிஎஸ் தான் கொண்டாந்து திமுகவில் வச்சிருக்காங்க. அதனால அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அது கண்டிப்பா அதிமுகவுக்கு போயிடும் அந்த வாக்கு. மறுபக்கம் பெண்கள் வாக்கை நாம நம்பி இருந்தோம், அது விஜய்க்கு போக போகுதே, போதாத குத்தத்துக்கு காங்கிரஸையும் கூட்டிட்டு போறாங்களே, காங்கிரஸ் போற இடத்துல முஸ்லீம் வாக்கும் போயிடுமே. இப்ப இந்த பெண்கள் வாக்கை நாம திருப்பணும் திமுகவை நோக்கி அப்படின்னா விஜய பர்சனலா அட்டாக் பண்ணணும். எப்படி? கட்டின மனைவிக்கே அவர் விசுவாசமா இல்ல. கட்டின மனைவிக்கு விசுவாசமா இருக்கிற ஒத்த திமுக காரனை காட்டுங்கடா, நான் இதுக்கு பதில் சொல்றேன். யாரையுமே பர்சனலா அட்டாக் பண்ண கூடாது. நான் வந்து டிவிகேவுக்கு எதிராக அரசியல் நிலைப்பாடு டிவிகேவோட செயல்பாடெல்லாம் சரியில்லைன்னு பேசியிருக்கேன். இன்னைக்கு நானே இதை சொல்றேன்னா பர்சனலா எதுக்கே நோன்றீங்க நீங்க? உங்க பர்சனல் நாருமையா? அரசியல்ல யாரோட பர்சனல்? பெரிய கருப்பனோட பர்சனல பேசுவோமா? திருச்சி சிவா செருப்படி வாங்கின வரலாறு இருக்கு, அந்த பர்சனல பேசுவோமா? சசிகலா புஷ்பாவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பேசுவோமா? பேசுனா நாரி போயிடும். உங்க கட்சியோட பர்சனல் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னு பேசணும்னா நாரி போயிடும். அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த விவகாரத்துல இது ஃபேமிலி மேட்ரு. இது வந்து விஜய், சங்கீதா அப்படிங்கிற அவரோட மனைவி, நீதிமன்றம், இந்த 3க்கும் நடக்கக்கூடிய விவகாரம். இதுல நீதிமன்றம் என்ன தலையிட்டு தீர்ப்பு சொல்ல போதோ அப்படிங்கிறது தான். பட் ஏன் இப்ப இது வெளியில வருது அப்படின்னா, விஜய் மேல இந்த பர்சனல் அட்டாக் பண்ணா பெண்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு கேவலமான எண்ணத்தை உண்டாக்கிடலாம். அப்ப பெண்கள் வாக்கை நம்ம பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு இது மீடியாக்களுக்கு பெண் நிறுவனம் கொடுத்த அசைன்மெண்ட். இல்லைன்னா டிசம்பர் மாதம் நடந்தது ஏன் இப்ப பிப்ரவரி வரைக்கும் வரணும்? அன்னைக்கு வெளியில வந்திருந்ததுன்னா இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்ப எலெக்ஷன் நேரத்துல நாம கிளப்பி விட்டோம் அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? தேர்தலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி பெரிய கருப்பன் அமைச்சரை ஐஸ் ஃப்ரூட் கொடுத்த வீடியோ வெளியே வந்தது பாத்தீங்களா? ஆனா அந்த பெரிய கருப்பன் தானே ஜெயிச்சாப்ல. மக்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் யாரையும் எங்கேயும் நோன்றது இல்ல. பர்சனலை தொட்டா ஆளாளுக்கு முதுகு 1008 கிலோ அழுக்கு மூட்டை தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதனால இதெல்லாம் தேர்தல் அரசியல்ல எடுபடாது. விஜய் விமர்சிங்க,